வணக்கம். விளம்பு செய்திகள். திருவள்ளூர் பாராளுமன்ற கான்ஸ்டிச்சுவன்சிக்கு கவுண்டிங் சென்டர் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அதை பார்க்குறதுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் காவல்துறை ஆணையர் அவர்கள் இங்கே வந்திருந்தாங்க. அப்புறம் நம்ம எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நம்ம ரிவ்யூவில். ஸோ எல்லாம் நம்ம பார்த்துட்டு எல்லா ஏற்பாடுகள் சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ டிஓஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கமிஷனர் அவர்களும் அவங்க பாதுகாப்பு எல்லாம் போதுமான அளவில் கொடுத்துட்டு அதை நல்ல முறையில் வச்சிருக்காங்க, பாதுகாப்பான முறையில் வச்சிருக்காங்க. ஸோ அதான் இன்னைக்கு நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல புகார் ஒன்றும் இல்லை. சிஓவும் ஒரு சில பார்க்கணும், டிஓ டெய்லி வந்து பார்க்குறாங்க, ஆர்ஓ வந்து டெய்லி பார்க்குறாங்க. ஸோ சிஓ முறையிலே ஒரு வந்து பார்க்கலாம். அந்த அது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் தட் அது ஓவர்லோட்னாலே ஹீட் ஆகிட்டு அது மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துல என்னென்ன நம்ம ரிப்பேர்ஸ் எல்லாம் பண்ணணும் அது பார்த்துட்டு அது எலெக்ஷன் கமிஷன் சொன்னால் அது நம்ம சார். பொதுவாக இந்த வெயில் காலத்தில் இது போன்ற விஷயங்களை தவிர்க்க என்னென்ன நடவடிக்கை மேல் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்க டிஸ்ட்ரிக்ட்ல? நம்ம இதில் முக்கியமாக பார்த்தா நீங்கள் வெயில் காலமாக இருக்கிறனாலே நம்ம எலெக்ஷன் ஸ்டாஃப்க்கு போதுமான அளவுக்கு ஹைட்ரேஷன், ஃபர்ஸ்ட் இஸ் ஹைட்ரேஷன். நம்ம போலிங் ஆஃபீஷியல்ஸ், போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் எல்லாத்துக்கு ஃபஸ்ட்டு அவங்க ஹெல்த் முறையில் எப்படி அவங்க இது நல்லா, ஏன்னா இது ஒரு லாங் ஒரு 45 டேஸ்க்கு மேலே நமக்கு கான்ஸ்டண்ட்டாக பாதுகாப்போடு இருக்கணும். ஸோ அந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரைனிங், அது கவுண்டிங்க்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கப்படும் அதுக்கு நம்ம ஏற்பாடு டிஓவில் பார்க்குறாங்க. போலீஸ் சார்பாக இங்கே நம்ம எப்படி நம்ம பாதுகாப்பு இதெல்லாம் பார்க்கணும் அதுவும் பார்த்துருக்குறாங்க. ஸோ எல்லா வகையிலும் நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறோம். சார், இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, தலைவர்கள்லாம் எப்போ நடைமுறைக்கு வரப்போகுது? ஏன்னா எல்லா அரசியல் தலைவர்களும் கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த தண்ணீர் பந்தல் உள்ளிட்ட பல விஷயங்கள்லாம் பெண்டிங்கில் இருக்குது. இது எப்போ தான் ரிலீஸ் நம்ம எப்போ நமக்கு அரசாங்கத்துலேருந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து நமக்கு ரிக்வெஸ்ட் போகிறதோ நம்ம எலெக்ஷன் கமிஷனை வச்சுட்டு அதுக்கு உத்தரவு எல்லாம் வாங்கிட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். சமீபத்தில் தண்ணீர் பந்தலுக்கும் அதே மாதிரி அப்ரூவல் வந்துருச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ கேஸ் டு கேஸ் பேசிஸில் அது இல்லை. டெல்லியிலேருந்து என்ன ரிப்போர்ட் வந்தது? எலெக்ஷன் கமிஷன்லேருந்து என்ன ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க? நீங்கள் கொடுக்குற இப்போ ஒரு பாராளுமன்ற எலெக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ இது நம்ம ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறனால ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு சில விஷயங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனில் இந்தியா முழுவதுமாக இது எப்படி இருக்கும் அது ஆராய்ச்சி பார்த்துட்டு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் பள்ளிகள் வந்து சிறப்புன்னு சொல்லிட்டாங்க. கவுண்டிங் டே அன்னைக்கு பள்ளிகள் மாற்றங்கள் எதனா வைக்கப்பட மாட்டேங்குது. நம்ம எடுத்த அது காலேஜ் கவுண்டிங் இதுக்கு அது அவங்களுடைய காலேஜ் அத்தாரிட்டிக்கிலே பேசிட்டு அது ரொம்ப முன்னாடியே இதை எடுத்திருப்பாங்க. ஸோ டியூ அதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வேற பாஜக வேட்பாளர் நாயனா நாகேந்திரன் 4 கோடி ரூபாய் விவகாரம் எப்படி தான் விசாரணை போயிட்டு இருக்குங்க? அது விசாரணை நம்ம இல்லை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக போயிட்டுருக்கு. அது ஒரு செப்பரேட் ப்ரொசீஜராக அவங்களோட வழக்கப்படி அவங்க இல்லை. எலெக்ஷன் கமிஷன் ஒரு வேட்பாளர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்து எலெக்ஷன் கமிஷனோட ஒர்க் என்ன மாதிரி இருக்கும்? பொதுவாக இந்த மாதிரி நேரங்கள் ஒரு வேட்பாளர் மேலே தான் ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்கிறாங்க, 4 கோடி விவகாரம், தேர்தல் சமயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை, ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் கூட அதுக்கு சம்மந்தப்பட்ட என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணுமோ அப்படி அவங்க பண்ணிட்டு டிஸ்குவாலிஃபைடு பண்ண வாய்ப்பு இருக்குமா சார்? ஒரு வேலை இது மாதிரி ஆதாரங்கள் இது எல்லாத்துலயும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபைனல் ஒரு முடிவு. உங்களோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் சார் டெல்லியில முடிவு எடுக்க முடியும், தனியா எல்லாம் டெல்லியில பண்ணிர முடியாது. ரிப்போர்ட் ஒவ்வொரு இதுக்கு நம்ம கேதரிங் பண்ணிட்டு சிஓ சார்பா, அப்சர்வர் சார்பா, நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் சார்பா இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு எலெக்ஷன் கமிஷன்ல எப்பவுமே இப்ப இந்த விவகாரம் சம்பந்தமா டெல்லிக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருக்கீங்களா? இந்த 4 கோடி விவகாரம் எலெக்ஷன் கமிஷன்ல நிறைய நம்ம கிட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க.
அது அப்பப்போ அப்படி நாங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.